நான் திரு பாலச்சந்திரன் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். சார், இந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதம் அப்படிங்கிறது தேர்தல் முடிவை கணிப்பதற்கு எந்த அளவுக்கு உதவும் அப்படின்னு பார்க்கலாம் சார்? பொதுவாக ஜெனரல் ரூல் வந்து வாக்குப்பதிவு அதிகமாக இருந்தால் அது ஆளுகின்ற கட்சி மேலே அதிருப்தி காட்டுறதாக இருக்கும்னு சொல்லி பொதுவாக சொல்லப்படுறது உண்டு. பல தேர்தல்களில் அதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 1977 எமர்ஜென்சிக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் மிக அபரிதமான வாக்குப்பதிவு இருந்தது. ஆனால் இதற்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. உதாரணமாக லெஃப்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் இருந்தபோது வழக்கமாகவே வாக்குப்பதிவு 80% மேலே தான் இருக்கும் அவங்களுடைய ஆட்சியில. இங்க தமிழ்நாட்டிலேயே ஏறக்குறைய 60 விழுக்காடு வாக்குப்பதிவு நடந்த ஒரு சமயத்துல வந்து ஆளுங்கட்சி தோத்து போயிருக்காங்க. அதனால இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரூல் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, இந்த அதிகமான வாக்குப்பதிவு அப்படின்னு நம்ம சொல்றது வந்து மொத்த வாக்காளர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, அதுல எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கிறது. போன தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எஸ்ஐஆருக்கு அப்புறம் பல வாக்காளர்கள் காணாம போயிட்டாங்க. இது திமுக போன்ற சில கட்சிகள் முனைப்படுத்தி யாரெல்லாம் காணாம போறதாக அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, மறுபடியும் தங்களை ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் அது முழுமையாக வெற்றி பெறவில்லைங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் சில பேர் பண்ண கம்ப்ளைண்ட்ல இருந்தே தெரிஞ்சது. இந்த வழக்கமான கம்ப்ளைண்ட், என் பிள்ளை பேர் இருக்கு, என் பேர் இல்லை. ஸோ இன்னும் அந்த எஸ்ஐஆருடைய இது வந்து புகார்கள் வந்து இன்னும் இருக்கின்றன. வாக்காளர்களாக தகுதி பெற்றவர்கள் வாக்காளர்களாக பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றார்கள். இப்ப இதுல வந்து மெட்ராஸ்ல வந்து சென்னையில வந்து பெர்சன்டேஜ் கூடிருச்சுன்னு சொன்னாங்க, வாக்காளர் பெர்சன்டேஜ் கூடிருச்சு சொன்னாங்க. ஆனா மொத்த வாக்காளர் போன தேர்தலில் ஓட்டு போட்டவங்களோட 70,000 பேர் கம்மியா இருக்காங்க. சில மாவட்டங்கள்ல வந்து இந்த மொத்த வாக்காளர்னு பார்த்தா சில மாவட்டங்கள்ல கூடியிருக்காங்க, பல மாவட்டங்கள்ல ஏறக்குறைய ஒரே மாதிரி. ஆனா இப்ப சென்னை பொறுத்த வரைக்கும் ரிவைஸ்டு டேட்டா ஒன்று வந்துட்டு இருக்கு சார். அப்படி அந்த ரிவைஸ்டு டேட்டாவை பார்க்கும்போது வாக்குகளினுடைய எண்ணிக்கையும் கூடியிருப்பதாக ஒரு தகவலும் வருது. இப்ப சமீபத்தில் அப்படி ஒரு ரிவைஸ் டேட்டா ஒன்று வந்திருக்கு. இன்னும் முழுமை அடையல அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கு. ஆமா, அது இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து பல சமயம் முழுமையடையாம கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா பொதுவாக எலெக்ஷன் கமிஷன் வந்து எத்தனை வாக்குகள் வந்து கம்பேர்ட் டு லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன் எத்தனை வாக்குகள் இன்று காணாமல் போயிருக்குன்னு பார்த்தா, குளத்தூர்ல வந்து சிஎம் கண்டெஸ்ட் பண்ற இடத்துலயே வந்து ஏறக்குறைய 1 லட்சம் வாக்குகள் வந்து முதல்ல வந்து நீக்கி இருந்தாங்க. அடுத்து ஃபைனல் ரோல்ல எத்தனை பேர் எனக்கு சரியா தெரியாது, கணக்கு தெரியாது. ஆனா இது பூரா தமிழ்நாடு பூரா வந்து பல லட்சக்கணக்கான வாக்குகள் வந்து நீக்கப்பட்டாங்க. அதனால அந்த நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் உள்ள பெர்சன்டேஜ் அப்படிங்கறத பார்க்கும்பொழுது ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் பெர்சன்டேஜ் இருக்கு நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லி கிடையாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் நான். இது வந்து வெற்றிக்கு ஏற்கனவே நான் சொன்னபடி சில சமயங்களில் அதிகமாக வாக்குகள் ரிஜிஸ்டர் ஆகிறது வந்து ஆளுங்கட்சிக்கு மேலான எதிர்ப்பை காட்டுவதாக அமைந்திருக்கின்றன நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் வெறும் 60 விழுக்காடு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டது, ஏறக்குறைய 60 விழுக்காடு பதிவு செய்யப்பட்ட போதே ஒரு ஆளுங்கட்சி இங்கு தமிழ்நாட்டில் தோல்வியுற்று இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அதனால இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலான்னு கிடையாது. சரி, ஓகே. முதல் பார்வை எடுத்துக்கிறேன் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, இது 85.15% என்கிற இந்த வாக்குப்பதிவு சதவீதம் அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தல் முடிவை கணிப்பதற்கு நமக்கு எந்த அளவுக்கு உதவும்னு நினைக்கிறீங்க? நீங்க ப்ரோ இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சிங்கிறதுல ரெண்டுமே இருக்குது. கோபமும் இருக்குது, ஆதரவு அலையிலையும் வாக்கு அதிகமாக இருக்குது, கோபத்திலையும் அதிகமாக இருக்குது. சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் அந்த பெண்கள் உதவித்தொகையில் 5 விழுக்காடு வாக்கு அதிகம் பதிவானதில் ஸ்வீப் பண்ணாங்க. ஜார்க்கண்டில் 3 விழுக்காடு அதிகமாச்சு ப்ரோ இன்கம்பன்சி. பீகாரில் அதிக தொகைங்கனால 10 விழுக்காடு இன்க்ரீஸ் ஆச்சு, அதுவும் மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. மகாராஷ்டிராவில் மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பிறகு 5 விழுக்காடு உயர்வு வந்து ஒரு வெற்றியை கொடுத்தது. ஸோ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ உள்ள இது வந்து ஒரு வகையில் பார்த்தா இது ரொட்டீன் ஒரு உயர்வு தான் சொல்ல முடியும். வாக்களிப்பவர்களோட எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இதுவரை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழக்கமாக உயரக்கூடிய ஒரு உயர்வாக தான் நான் பார்க்குறேன். 2001ஆம் ஆண்டு 2,80,00,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. 2006ஆம் ஆண்டு 3,28,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 17 விழுக்காடு உயர்ந்திருக்குது. அடுத்தபடியாக 11ல் 3,68,00,000, அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு ஒரு உயர்ந்திருக்காங்க. 16ல் 4,32,00,000, 21ல் 4,63,00,000, 26ல் 4,85,00,000. அப்போ ஒரு 23 ஒரு 5% வாக்களிச்சவங்களோட அந்த ரேஷியோலேருந்து உயர்ந்திருக்காங்க. இது ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்த உயர்வு நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. அப்படி நாம் பார்க்கும்போது 2021ஐயும் 26ஐயும் பார்க்கும்போது அப்போ கோவிட் பீரியட் இருந்தது. அதே மீறி இப்போ வந்து அது வந்து உயர்வுக்கு குறைவாக தான் இருந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த உயர்வுங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு உயர்வாட்டு நம்ம அதை சொல்ல முடியாது. எனிவே
இதை மையமாக வச்சு இது ஒரு ஸ்டேட்டஸ்கோ மேட்டராக தான் பார்க்குறேன். இதை மையமாக வச்சு வெற்றி தோல்விகளை முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இல்லை. பட் ஒரு பெரிய அபரீத உயர்வு வந்துட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் இங்க எதுவும் இல்லை. இது இப்ப கிளைம் பண்றாங்கல்ல, இது வந்து எங்களால் நிகழ்ந்தது, இது ஒரு தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல்ல ஒரு புரட்சியாக இது நடந்திருக்கிறது அப்படின்னு நிறைய இளைஞர்கள் வாக்களித்து அப்படின்னு தாவேக்கா கிளைம் பண்ணலனா, கொரோனா பீரியட்ல உயர்ந்த அளவுக்கு கூட கொரோனா பீரியடை விட்டு இந்த வர பீரியட்ல உயரலைங்கிறதும் நாம டேட்டா வந்து வாக்களிப்போர் எண்ணிக்கை உயரலைங்கிறதும் டேட்டா இருக்குன்னு சொன்னா அட்லீஸ்ட் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஸ்லேட்டுன்னு அவர் சொன்னார் பாலச்சந்திரன் சார். ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டஸ்கோ லெவலில் தான் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் போயிருக்குன்னு சொல்ல முடியும். நான் ஏன்னா இந்த கிளைமை வந்து நாங்கள் பெண்கள் உதவித்தொகை இவ்வளோ கொடுத்துருக்கோம், இவ்வளோ பணம் டைரெக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, எங்களுக்கு மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார் மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லக்கூடிய அந்த இதுவும் இந்த டேட்டா வச்சு டிஎம்கேயும் கிளைம் பண்ண முடியும். இப்போ இவங்க வந்து அவங்களா புது கட்சி அவங்கள கிளைம் பண்ணுறாங்க. அந்த 2 கிளைமுக்குமே வந்து ஒரு அர்த்தம் இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லாம இயல்பா நார்மலா தான் இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். சரி, ஓகே, முதல் பார்வையை எடுத்துக்கிறேன், பேசலாம். திரு ராமசுப்ரமணியன், நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த வாக்குப்பதிவு சதவீதம் மிகப்பெரிய அளவில் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான சதவீதமாக இது இருக்கா? அதை தாண்டி இது தேர்தல் முடிவை கணிப்பதற்கு உதவுமா? எல்லோரும் என்னுடைய வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின உயர் திரு பாலச்சந்திரன் அவர்கள், அதே போல திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அது கிராஜுவல் இன்க்ரீஸ், ஒரு எலெக்ஷனும் போதும் கிராஜுவல் இன்க்ரீஸ் இருக்கத்தான் செய்கின்றது அப்படிங்கிறது. தட் இஸ் த ட்ரூத். அது யாரும் அதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு எலெக்ஷன் போதும் அவேர்னஸ் நம்ம கொண்டு வரணும். குறிப்பாக உங்களுடைய ஊடகங்கள் எல்லாம் மிக பெரிய பங்காற்றுகின்றன. எல்லாரும் வந்து ஓட்டு போடணும், 100% வரணும் அப்படிங்கிற மாதிரி. முன்னாடி எல்லாம் வெயில் இருந்தா வெளியிலே வரமாட்டாங்க, எலெக்ஷன் சமயத்துல ஓட்டு போடுறதுக்கு நிறைய வரமாட்டாங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்த அந்த இதெல்லாம் மாறி போய் இப்ப நாம தெருவுக்கு வந்து நடந்து அந்த வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு போடுகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணப்பாடு இப்ப நிறைய வந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம். அதே சமயத்துல இந்த எலெக்ஷன்ல இளைஞர்கள், அதாவது நம்ம தாவேக்கா உடைய ஃபேக்டரை நாம் வந்து குறைத்து மதிப்பிட முடியாதுன்னு நான் நம்புகின்றேன். ஏன்னா இந்த எலெக்ஷன் சமயத்துல ஏராளமான இளைஞர்கள், குறிப்பாக கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள், மாணவிகள், அவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டுன்றத நான் பார்க்கின்றோம். இன்ஃபேக்ட் என்னுடைய பேத்திட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, ஷீ இஸ் அ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், அவர்கிட்ட நான் பேசும்போது எப்படி இந்த தடவை ஓட்டு அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னது இது வந்து இல்ல தாத்தா, இந்த தடவை நிறைய பேர் வந்து தாவேக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு அந்த கட்சிக்கு இருக்கின்றது அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. சோ இது நம்ம அதை டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. அந்த தட் சீம்ஸ் டு பி தி ட்ரூத்.